காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிறானாகி தான் தீங்கு நினைத்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தின் மூலம் ஆண்டாள் ஒரு செய்தியை நமக்கு கூறியிருக்கின்றார். என்னன்னா, நீங்கள் கிருஷ்ண பகவானை உண்மையாகவே தியானம் செய்தால், அவனுடைய நாமஸ்மரணையில் ஈடுபட்டால், அவனை நீங்கள் உண்மையாகவே நேசித்தால் உங்களுடைய வருத்தம் கட்டாயமாக தீர்ந்துவிடும். இந்த செய்தியை நமக்கு அறிவுறுத்துகின்றார். இப்படித்தான் ஒரு பக்தருக்கு நடந்தது. அது என்ன நிகழ்வு என்பதை பற்றி நாம் இன்று காணலாம். எண்ணற்ற கிருஷ்ண பக்தர்களை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் நாம் இங்கே காண இருப்பது வடநாட்டிலே ஒரு அடியவர். அவர் கிருஷ்ண அன்பர். அவருடைய பெயர் ஜெகன்மித்திரர். நாம நினைக்கலாம், குடும்பம்னு ஒண்ணு இருந்தாக்கா நம்மால கிருஷ்ணனை தியானம் செய்ய முடியாது, மனைவி குழந்தைகள் என்று வந்துவிட்டால் அது தடையாகிவிடும் என்று நாம் நினைப்போம். ஆனால் இந்த ஜெகன்மித்திரருக்கு என்ன நினைப்புனா, என்னுடைய கிருஷ்ண பகவானை நான் தியானம் செய்வதற்கும் பக்தி செய்வதற்கும் இவைகள் ஒரு தடையாக இருக்காது என்ற உறுதியான நிச்சயமான எண்ணம் அவருடையது. திடமான சங்கல்பம் உடையவர். என்னன்னா, அவருக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு, குடும்பம் பெரியது. ஆனால் இவர் என்ன பண்ணுவாருன்னா, யார் வந்து கேட்டாலும் ஹரி பாகவத கதைகளை தன்னால் முடிந்த அளவு பிறருக்கு சொல்லிக் கொடுப்பார். கிருஷ்ண அன்பர்களுக்கு வேண்டிய தொண்டுகளை மனம் கோணாமல் முகம் சுளிக்காமல் மிகவும் சிறப்பாக நடத்தி கொடுப்பவர். இவரை பற்றி இந்த ஊருக்குள்ள ரொம்பவும் எல்லாருக்கும் நல்ல அபிப்பிராயம் உண்டு. வடநாட்டிலே பாரளி என்பது ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமம் தான் இவர் வாழ்ந்த ஊர். கிருஷ்ண அன்பர் என்று சொன்னால் எல்லோரும் கை காட்டி விடுவார்கள். ஜெகன்மித்திரரா, அவரா, ரொம்ப நல்லவராயிற்றே. கிருஷ்ண அன்பர்களுக்கு ஒரு உதவி என்றால் அவர் மறுக்காமல் தட்டாமல் செய்யக்கூடியவர். இப்படித்தான் பெயர் எடுத்திருந்தார் அவருடைய அந்த கிராமத்துல அவரு. ஆனா இவரை கண்டா சில பேருக்கு பிடிக்காம போயிடுச்சு. இவன் தான் என்னமோ கிருஷ்ணரை நேரில் பார்த்தா போலவும், இவன் ஒருத்தனுக்கு தான் கிருஷ்ணர் அப்படியே கட்டுப்படுறா போலவும், ரொம்ப தான் வேஷம் போடுறான் இல்லையா இவன் அப்படின்னு. ஏன்னா இவர் ஒருவர் இந்த பக்தியின் மூலம் தொண்டு செய்வதன் மூலம் மிகச்சிறந்த பெயரை பெற்றிருப்பது சில பொறாமைக்காரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுதும் இப்படிப்பட்ட பொறாமைக்காரர்கள் பல அடியவர்களுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவது உண்டு. அப்படித்தான் இங்கேயும் நடந்தது. என்னன்னா, அவங்க வந்து கேட்கிறாங்களாம், இவ்வளவு சொல்றல்ல நீ கிருஷ்ணரை பத்தி, நீ மட்டும்தான் அப்படியே கிருஷ்ண பக்தி செய்யறவனா, நீ மட்டும்தான் அப்படியே உண்மையானவனா அப்படின்னு கேட்கும்பொழுது இவர் சொல்றாராம், அப்பா, நாம விவாதம் செய்வதில் ஒரு பயனும் கிடையாது. பக்தி எப்பொழுது மனம் வீசும், அந்த மலர் எப்பொழுது நறுமணம் வீசும் என்றால் தொண்டு செய்வதன் மூலம் மட்டுமே பக்தியால நாம சிறப்படைய முடியுமே தவிர வாத விவாதங்களினால் ஒரு பயனும் கிடையாது அப்பா அப்படின்னு முடிவா சொல்லிடுறாரா. ஏன்னா இவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் தயாரா இல்லை, எதுக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு, நமக்கு பிறவி கொடுத்தது கிருஷ்ணருடைய பக்தி செய்ய வேண்டும் என்பதுதானே, அதை விட்டுட்டு நாமே இப்படி விவாதத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது இவருடைய எண்ணம். இவர் என்ன பண்றாரு, யார் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், என்னுடைய கிருஷ்ணன் மீது எனக்கு இருக்கும் அன்பு துளி கூட குறையாது என்பதில் உறுதியாக இருந்தார். அவர் என்ன பண்ணுவாருன்னா, வீட்டுக்குள்ள கிருஷ்ண பஜன் பண்ணுவாரு. இந்த பொறாமைக்காரர்கள் பார்த்தார்கள், இவனை இப்படியே அப்படியே விட்டுடுறதா வளர, நாம ஏதாவது செய்யறோம் இல்லையா அப்படின்னு. என்ன பண்றாங்க பாருங்க. மாலை வேளையில இவர் என்ன பண்ணுவாருன்னா, யாராவது கிருஷ்ண பக்தர்கள் வந்தால் கூட சேர்ந்து இவரு சத்சங்கம் போல கிருஷ்ண பஜன் செய்வார். அப்படி இல்லாவிட்டாலும் தன்னுடைய மனைவி மக்கள் இவர்களோடு சேர்ந்து கொண்டு இவர் கிருஷ்ணநாம ஸ்மரணையிலே பக்தி பாடல்களில் தம்முடைய பணியில் ஈடுபடுவார். அப்படித்தான் ஒரு நாள் என்ன பண்றாரு பாருங்க. சாயங்கால வேலை, கிருஷ்ண பஜனுக்கு தேவையான அத்தனையும் ஏற்பாடாயிற்று. நைவேத்தியத்திற்கு தயார் செய்து விட்டால் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் தயாராக இருந்தார்கள். இப்பொழுது ஜெகன்மித்திரரை சுற்றி அத்தனை பேரும் உட்கார்ந்து கொண்டு கையிலே சப்ளா கட்டையெல்லாம் வைத்துக் கொண்டு கிருஷ்ண பஜனில் ஈடுபட்டு விட்டிருந்தார்கள். தாள லயம் அவ்வளவு அருமையாக இருந்தது. கிருஷ்ணருடைய பிரபாவம் அதிலே வெளிப்பட்டது. இவர்கள் தன்னை மறந்த நிலையிலே பஜனை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த பொறாமைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீட்டை சுத்தி தீ வச்சு கொளுத்திடுறாங்க. எவ்வளவு கொடூரமான ஒரு எண்ணம் இருக்க வேண்டும் பாருங்கள். ஏன்னா
கிருஷ்ண பக்தருக்கு நம்மால் முடிந்தால் உதவி செய்யலாம், ஆனால் இப்படி உத்தரவு கொடுக்கலாமா? அதிலும் தீயிட்டு கொளுத்தலாமா? ஒருவர் வாழ்கின்ற வீட்டிலே இப்படி அநியாயம் செய்வது தவறு என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு ஒரே நோக்கம்தான், இவன் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது, இவனுடைய பிரபாவம் வெளிப்பட்டு விடக்கூடாது, இவனுடைய பக்தி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு கொடூரமான எண்ணத்துல இந்த வேலையை செய்து விட்டார்கள். இப்பொழுது அவருடைய வீட்டை சுற்றி தீ பரவி விட்டது மலமளவென்று. இவர் அதையெல்லாம் ஒன்றும் கண்டுகொள்வதாக காணும். ஏன்னா அவ்வளவு ஈடுபாடோடு இவர்கள் கிருஷ்ண பஜன் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கிருஷ்ணர் பார்க்கின்றார், என்னுடைய அன்பனுக்கு ஒரு தீங்கு என்று சொன்னால் நான் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா? இவர் என்ன பண்றாரு பாருங்க, தீ மலமளவென்று பற்றி எறிய தொடங்கிவிட்டது. ஊராரெல்லாம் பார்த்து விட்டார்கள். அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. என்ன நேருமோ இந்த கிருஷ்ண அன்பருக்கு அப்படின்ற பயம் வந்தவுடன் என்ன பண்றாங்கன்னா, குடம் குடமாக நீரை மொண்டு வந்து இவருடைய வீட்டை சுற்றி ஊற்றுகிறார்களாம். ஏன்னா அந்த தீ அணையணும் இல்லையா, ஏதாவது அசம்பாவிதம் நேரிட்டு விட்டால் அப்படின்ற பயத்தோடு இவங்க பார்க்கறாங்களாம். சரி, இப்போ தீயெல்லாம் அணைத்தாயிற்று. ஆனா மக்களுக்கு யாருக்கும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இவ்வளவு நேரம் தீ எரிஞ்சிருக்கு, யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்ற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. எல்லாருக்கும் பயமா இருந்தது. நம்ம உள்ள போய் பார்க்கலாம், என்ன நிகழ்ந்திருக்குமோ என்னவோ அப்படின்ற பயத்தோட உள்ள போய் பார்க்கறாங்களாம். ஆனா என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், இவ்வளவு நேரம் தீப்பற்றி எரிந்திருக்கிறது அவருடைய வீடு. ஆனால் உள்ளே பார்த்தால் அத்தனை பேரும் உயிரோடு இருக்கின்றார்கள். இது எப்படி சாத்தியமாயிற்று? இதை நாம பார்க்கணும் இல்லையா? அப்போ ஜஹான்மித்ரரை கூப்பிட்டு கேட்கிறாங்களாம், ஐயா என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு. 3 மணி நேரம் தொடர்ந்து தீ பற்றி கொண்டிருந்தது. அப்பொழுது எப்படி அவர்கள் உயிரோடு இருப்பதற்கு சாத்தியம்? 1% கூட கிடையாது ஒருவரும் உயிரோடு இருக்க. ஆனா ஜனங்கள்லாம் உள்ள வந்து பார்க்கும் பொழுது ரொம்பவும் அற்புதமாக அத்தனை பேரும் உயிரோடு இருந்தார்கள். அப்பொழுது கேட்கும் பொழுது ஜஹான்மித்ரர் சொல்கின்றாராம், கிருஷ்ண பஜனையில ஈடுபட்டு விட்டேன் அப்பா, அவர் தான் காப்பாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ ஊராருக்கெல்லாம் ஒரு படி அதிகமாக போயிட்டு அவர் மீது உள்ள அன்பான நினைவு. ஏன்னா எவ்வளவு உண்மையான அடியாராக இருந்தால் இப்படி தீயிலிருந்தும் காப்பாற்றி இருப்பான் கிருஷ்ணன். இவருக்கு நாம ஏதாவது உதவி செய்யணும் என்ற திட சங்கல்பம் வந்து விட்டதா மக்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய வீட்டை வைத்திருந்தீர்கள், கிருஷ்ண அன்பர்களுக்கு சமாராதனை செய்ய வேண்டும் என்ற நினைப்பினாலும் கோவிலுக்கான அரப்பணைகளை செய்வதனாலும் உங்களுடைய செல்வம் குறைந்து விட்டது. இப்ப நீங்க சின்ன குடிசையில இருக்கீங்க, அதையும் தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் விஷமிகள். நாங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்யறோம் அப்படின்னு தாமாக முன் வந்து ஒரு உதவியை செய்தார்களாம். அது என்னன்னா, ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பஞ்சாயத்தை கூட்டி ஒரு சிறு நிலத்தை அவர்களுக்கு தானமாக கொடுக்கிறார்களாம் ஜஹான்மித்ரருக்கு. ஐயா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், மறுக்காதீங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க, நாங்க உங்களுக்கு இந்த நிலத்தை தானமா கொடுக்கிறோம், இதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நீங்க கிருஷ்ணருடைய அரப்பணைகளை தொடர்ந்து செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆதரவையும் கொடுத்தாங்களாம். இவ்வளவும் கேள்விப்பட்ட பொறாமைக்காரர்களுக்கு இப்பொழுது ரொம்பவும் கோபம் வந்து விட்டதான். ஏன்னா இவனை அழிக்கலாம்னு நினைச்சாக்க மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு தானே இருக்கான் இவன், இவனுடைய புகழை நம்மால அழிக்க முடியாதா அப்படின்ற பொறாமையும் கொஞ்சம் அதிகமாக போய்விட்டதான். இதற்கு பாதை வகுத்தார் போல ஒரு நிகழ்வு நடைபெற்று விட்டது. அது என்னன்னா, இந்த பாரளி கிராமத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்து மன்னன் தான் ஆண்டு கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது ஒரு முஸ்லிம் மன்னன் ஆள தொடங்கி விட்டானாம். அவனுக்கு இந்துக்களை கண்டால் பிடிப்பது கிடையாது. இப்போ என்னன்னா, இந்த பொறாமைக்காரர்கள் ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. என்னன்னா, அந்த ராஜா கிட்ட போய் சொல்றாங்களாம், அவரா ஒரு முஸ்லிம் மன்னன், அவர்கிட்ட போயிட்டு பொறாமையில ஒரு வார்த்தை சொல்றாங்களாம் விஷமிகள். என்னன்னா, ஐயா இவன் கிருஷ்ண பக்தனாக வேஷம் போட்டு கொண்டிருக்கின்றான், கேட்டால் என்கிட்டதான் ரொம்பவும் அதிகமான அன்பு இருக்கு கிருஷ்ணர் மேல அப்படின்னு போய் சொல்லுவான், அவன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, அவனை நாம ஒரு தந்திரத்தின் மூலம் தான் அவனை கவிழ்க்க முடியும் அப்படின்னு ஒரு உபாயத்தை சொல்றாங்களாம். அது என்னன்னா, ஐயா நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. ராஜா அவன்கிட்ட போயிட்டு அவனை கூப்பிட்டு அரண்மனைக்கு, எங்களுக்கு புலிப்பால் வேணும்னு மட்டும் கேளுங்களேன் அப்படின்னு. ஏன்னா புலிப்பால் மாத்திரம் கிடையாது, புலியை நீ கொண்டு வரணும் இங்க அரண்மனைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்களாம். அவங்களுக்கு என்ன எண்ணம்னா, ஜஹான்மித்ரரை தீர்த்து கட்ட வேண்டும், கொலை செய்யக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம், காட்டுக்கு அனுப்பிச்சா எப்படியும் புலியை பிடிக்க போனாருன்னா புலி
அவரை அடிச்சு போட்டுடும், அவரு இறந்துடுவாரு. அவ்வளவுதான் திட்டம் இவர்களுக்கு. இந்த தந்திரம் ராஜாவுக்கு பிடிபட்டு விடுது. அவன் என்ன சொல்றான், சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த முஸ்லீம் ராஜா என்ன பண்றான், ஜஹான்மித்திரருக்கு ஒரு ஓலை அனுப்புகின்றான், ஐயா நீங்க அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு. வந்த உடனே பாருங்க ரொம்ப அன்பா பேசுறான், நடிக்கிறான். நீங்க மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர்னு நான் கேள்விப்பட்டேன், உங்களால எனக்கு ஒரு வேலை ஆகணும். அது என்னன்னா, என்னுடைய மனைவிக்கு ஒரு வியாதி இருக்கின்றது, அது குணமாக வேண்டும் என்றால் அந்த மருந்தை புலிப்பால் வைத்து சேர்த்து சாப்பிட்டால் அந்த நோய் தீர்ந்து விடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களால புலிப்பாலை கறக்க முடியுமோ முடியாது, ஆனா ஒண்ணு மட்டும் செய்யுங்கல்ல, நீங்க காட்டுக்கு போயிட்டு புளிய கையோட கொண்டு வந்தீங்கன்னா மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தந்திரமா சொல்றானா. ஜஹான்மித்திரருக்கு பாருங்க ரொம்ப உண்மையா நம்பிடுறாரு. சரி ராஜா ஏன் போய் சொல்ல போறான், அவனுக்கு என்ன தந்திரம் இருக்க முடியும் அப்படின்ற நினைப்புல ஒப்புக்கொள்கின்றார். இப்ப ஜஹான்மித்திரர் என்ன பண்றாருன்னா கிளம்பி போறாரு காட்டுக்கு. இவரு சாயங்கால வேலையில புறப்பட்டு போகின்றார். இப்போ நள்ளிரவு நேரம். புலிக்கு அவர் எங்கே போவார், காட்டிற்கு போயிட்டு புலியே நீ எங்கே இருக்கின்றா நாம கேட்க முடியாது, புலி நம்மளை அடித்து சாப்பிட்டு விடும். இவர் என்ன பண்றாரு, கண்களை மூடி நிஷ்டையிலே அமர்ந்து விட்டார், கிருஷ்ண தியானத்திலே. எவ்வளவு நேரம் போனதென்று அவருக்கு தெரியாது. அருணோதய வேலை, இன்னும் உதயமாகவில்லை சூரியன். அப்பொழுது நன்றாக விடிந்து விட்டது. கண்களை திறந்து பார்க்கின்றார். அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்து விட்டது. எப்படியும் கிருஷ்ணன் காப்பாற்றி விடுவான் அல்லவா, கொழுந்து விட்டெறிகின்ற தீயிலிருந்து காப்பாற்றிய கிருஷ்ணன் இப்படி புலிக்கு நம்மை அல்லாட விடுவானா, அதையும் தான் அவன் பார்த்து கொள்வானே அப்படின்ற திட நம்பிக்கை வந்து விட்டது அவருக்கு. அவர் என்ன பண்றாரு பாருங்க, சுற்றிலும் முற்றிலும் பார்க்கின்றார். அப்பொழுது ஒரு புலியினுடைய உருமல் சப்தம். எல்லாருக்கும் பயம் வந்துடும் இந்த நேரத்துல. ஆனா அவர் என்ன பண்றாரு, அமைதியா இருக்கிறாரு. கண்களை திறந்து பார்க்கும் பொழுது பக்கத்திலே ஒரு புலி இருக்கின்றது, அது பெண் புலி. இவருக்கு நிச்சயமாயிடுச்சு, சரி இது பாண்டுரங்க லீலை தான், நாம என்ன பண்ணலாம், கட்டாயமா இந்த புலியை கூட்டிக்கிட்டு போலாம் அப்படின்ற நினைப்புல இவர் என்ன பண்றாருன்னா அந்த புலியை பார்க்கிறாரு. அதனுடைய முகத்துல அந்த கொடூரம் தெரியவில்லை. ஏன்னா அது கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் அது அந்த முகத்திலே பிரதிபலிக்கும். ஆனால் அது சாந்த சூரிபினியாக பக்கத்திலே நிற்கின்றது. அப்போ ஒரு அசரீரி குரல் கேட்டது, என்னை கூட்டி கொண்டு போ அப்படின்ற ஒரு குரல். அப்ப யாருடைய குரல் இது, கிருஷ்ணருடைய குரல் தானே. இவருக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அவர் என்ன பண்றாரு பாருங்க, தான் கட்டியிருக்கிற உத்தரியத்தினுடைய ஒரு முனையில புலிய கட்டிடுறாரு. இப்போ புலிய கூட்டிக்கிட்டு வராரு. நாம நினைக்கலாம் புலிய கூட்டிக்கிட்டு வர முடியுமா நாய்க்குட்டி மாதிரி, ஆனா வராரு. அது கிருஷ்ணர் அல்லவா, பக்தன் கூப்பிட்டால் கிருஷ்ணன் பின்னாடியே போக வேண்டியது தானே. அப்படித்தான் நடந்தது இங்கேயும். இவர் என்ன பண்றாரு, புலிய கூட்டிக்கிட்டு வராரு. இப்ப காட்டை தாண்டி ஊருக்குள்ள வந்துட்டாரு, பாரலின்ற ஊருக்குள்ள. ஆனா இந்த விஷயம் அதற்குள்ளே கிராமத்துல இருந்து அத்தனை பேருக்கும் தெரிந்து விட்டதா. யாராவது சும்மா இருப்பார்களா, புலியை பார்த்தால் புலி பக்கத்து ஊருக்கு வந்திருக்கின்றது என்ற செய்தி சொன்னாலும் எல்லாருக்கும் கொலை நடுக்கம் வந்துவிட ஓடி விடுவார்கள் அத்தனை பேரும். இப்பொழுது தன்னுடைய கிராமத்துக்கு வருகின்றது என்று தெரிந்தவன அத்தனை பேரும் என்ன பண்றாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க, ஜன்னல் வழியா பார்க்கிறாங்களாம் இவர் வந்துகிட்டு இருக்காரு. ஜஹான்மித்திரன் வந்து கொண்டிருக்கின்றார், பின்னாடியே புலியும் வருகின்றது உருமிக்கொண்டு மிகவும் பணிவாக. எல்லாரும் ஒருத்தர் கூட வெளியில காணும். இந்த செய்தி ராஜாவுக்கு போயிடுச்சு. ராஜாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இவர் என்ன நினைச்சாருன்னா, புலிப்பால் கேட்டாக்கா இவன் காலி ஆயிடுமா காட்டிலேயே அப்படின்ற எண்ணம் இந்த ராஜாவுக்கு. ஆனா இப்பொழுது இது தலைகீழாக அல்லவா நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம். உத்தரியத்தில கட்டி கூட்டி கொண்டு வருகின்றார் புலியை. இப்போ அரண்மனை கிட்ட வந்தாயிற்று. காவலாளிகளும் பணியாட்களும் ஓடி விடுகிறார்கள் பயந்து அலறிக்கொண்டு. அந்த புறத்திலே அத்தனை பெண்களும் நுழைந்து விடுகின்றார்கள், ஒருவர் பாக்கி இல்லாமல். எல்லோரும் சாளரத்திலே எட்டி பார்க்கின்றார்களாம் ஜன்னல்களில் எல்லாம். கதவை யாரும் திறக்கவில்லை. இப்போ ராஜாவும் என்ன பண்றான், அவனும் ஓடி விடுகின்றான் தன்னுடைய அறைக்கு. உள்ளே இருந்து கொண்டே குரல் கொடுக்கின்றானாம், அப்பா நான் உன்னிடம் கேட்டது தவறுதான், என்னை மன்னித்து விட அப்பா, தயவு செய்து அந்த புலியை கூட்டி கொண்டு போய்விடு, எங்களால் தாங்க முடியவில்லையா அப்படின்னு. ஏன்னா நாம என்னவோ நினைச்சோம் ஜஹான்மித்திரரையும் ஏதோ வேஷதாரி அப்படின்னு. ஆனா கிருஷ்ணருடைய எண்ணம் என்ன, இவன் ஏமாற்றுக்காரன் கிடையாது, என்னுடைய அன்பன், இவனை காப்பாற்ற நான் எந்த ரூபத்திலும் செல்வேன், எப்படியாவது என்னுடைய அன்பனை நான் காப்பாற்றி விடுவேன் என்ற
உறுதியான எண்ணம் இருந்தது கிருஷ்ணருக்கு. அதை செய்தும் விட்டார். இப்போ நிக்கிறாரா ஜானமித்திரர். ராஜா, நீங்க கேட்டீங்க இல்லையா, நீ புளிய மட்டும் கொண்டு வா, புளிப்பால நாங்க கறந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, இப்போ புளியை கொண்டு நிறுத்திட்டா, நீங்க உங்களுடைய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா சொல்றானா, அப்பா தெரியாமல் கேட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடாப்பா, தயவு செய்து அந்த புலியை கூட்டி கொண்டு போய் விடு. எங்களால் இங்கே அரசாங்கம் நடத்த முடியாது, அத்தனை பேரும் ஓடிவிட்டார்கள், ஒரு காவலாளி கூட பக்கத்திலே கிடையாது, உன்னை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து அந்த புலியை கூட்டி கொண்டு போய்விடா அப்படின்னு ரொம்பவும் கதறுகின்றானாம் ராஜா. இவரு பார்க்கிறாரு ஜானமித்திரர், கிருஷ்ணா, இத்தனை நேரம் நீ என்னை காப்பாற்றினாய் அல்லவா, போதும் உன்னுடைய லீலை, எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆச்சுது, புலி மாயமாய் மறைந்து விட்டது. ஜெகன்மித்ரர் மட்டும் நின்று கொண்டிருக்கின்றார். இப்போ ராஜா என்ன பண்றான், 1க்கு 10 தடவை இதை உறுதிப்படுத்திக்கிறான் இந்த நிகழ்வுகளை. ஏன்னா புலி இருக்கா இல்லையான்னு ரொம்ப கேரண்டியா தெரிஞ்சதுக்கு அப்புறம், செக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான், வெளியே என்ன பண்றான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறானா. யாரோ பொறாமைக்காரர்கள் சொன்னார்கள் என்று நான் உம்மிடம் விசாரணை நடத்தாமல் உன்னுடைய கிருஷ்ண பக்தியை நான் சோதித்து விட்டேன் அல்லவா, அதற்கான தண்டனை தானே இது, புலிப்பால் வேண்டும் என்று சில விஷமைகள் சொன்னார்கள் என்று அந்த தந்திரத்தை நான் உபயோகித்து விட்டேன், என்னை மன்னித்து விடப்பா அப்படின்னு காலில் விழுந்து வணங்கிட்டு ஒரு வார்த்தை சொல்றானா. என்னன்னா, நான் என்னன்னு நினைச்சேன்னா, உங்களை காட்டுக்கு அனுப்பிச்சு புலிய வச்சு நீங்க இறந்துடுவீங்கன்னு முடிவு பண்ணி அந்த நிலத்தை நான் எடுத்துக்கலாம்னு அரசாங்கத்துக்கு சேர்த்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கிருஷ்ணனுடைய லீலை வேற மாதிரி அல்லவா இருக்கின்றது, அதனால உம்முடைய நிலத்தை நீயே வைத்துக் கொள்ளப்பா, உம்முடைய அறப்பணிகளுக்கு நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிவிட்டானாம், உத்தரவாதம் கொடுத்து விட்டானாம். ஜெகன்மித்ரர் என்ன பண்றார், இப்பொழுது மறுபடியும் தம்முடைய கிருஷ்ண பணியை செவ்வையாக நடத்தி வருகின்றாராம். அவர் என்ன பண்ணுவார், இப்பொழுது ஊரார் அளித்தார்கள் அல்லவா ஒரு நிலம், அதை வைத்துக்கொண்டு உழுது கொண்டு அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை கொண்டு அற்புதமாக கிருஷ்ண பணிகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டு வருகின்றார். இப்படி சொல்லி இருக்கிறது மகாபக்த விஜயத்தில் இவருடைய அருமையான நிகழ்வு. என்னன்னா, செய்ய முடியாததையும் நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதமான மந்திரம் கிருஷ்ணருடைய மந்திரம். கிருஷ்ணா என்ற மந்திரத்திற்கு இவ்வளவு சக்தி உண்டா என்பது நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் இது உறுதி, இது உண்மை. இதை பல நிகழ்வுகளின் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள் பல கிருஷ்ண அடியவர்கள், பல கிருஷ்ண பக்தர்கள். அப்படி இந்த ஜெகன்மித்ரருடைய வாழ்க்கை நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான பாடம் என்னன்னா, முடியாததையும் நிகழ்த்தி காட்டக்கூடிய அற்புதமான மந்திரம் கிருஷ்ண மந்திரம். நாமும் இப்படிப்பட்ட கிருஷ்ண மந்திரத்தை ஜெபிப்போம், கிருஷ்ண பக்தர்களுடைய திருவடிகளை வணங்குவோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான நிகழ்விலே, பதிவிலே. ஜெய் கிருஷ்ணா. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.